புதுச்சேரியில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே பங்கேற்க காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சண்முகசுந்தரம், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த வருகின்ற 9ஆம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடைபெற உள்ளது. அதற்கு போலீசார் தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்போது காவல்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக கூட்டத்திற்கு அதிகபட்சமாக 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களும் QR கோடு முறையில் அனுமதிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஐபிகளுக்கான ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள், பொதுமக்களுக்கான தீயணைப்பு வாகனங்கள் என தனித்தனியாக நிறுத்த வேண்டும் மற்றும் விஐபி கார்கள் வந்து செல்வதற்கு தனி வழியை ஏற்படுத்த வேண்டும். கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய 5000 பேரை 10 கேபின்களாக பிரித்து ஒவ்வொரு கேபின்களுக்கும் 500 பேர் வீதம் அமர்த்தப்பட வேண்டும். மேலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்படை வசதி உள்ளிட்ட அனைத்தும் தயார் நிலையில் செய்து தர வேண்டும் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசாருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் வகையில் அந்த பொதுக்கூட்டம், அதாவது மக்கள் சந்திப்பு இல்லாத பகுதிகளிலும் தடுப்புகள் வைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்புகளும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் இந்த பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுவார் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சண்முகசுந்தரம், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.